ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா பையனுக்கு வந்து மேரேஜ் நடந்துச்சு. அந்த மேரேஜ் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்து ரசிக்க போகிறோம். அது இல்லாமல் எப்படி சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து ரசிக்க வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் கோவில்லேருந்து தாலி கட்டி மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. மண்டபத்தில் வந்துட்டு பெரியோர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. வீட்டில் வந்துட்டு சில சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கிளம்புற பொண்ணு மாப்பிள்ளைக்கு செருப்பு போடுறதுன்ட்டு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. செருப்பு போட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் எல்லார்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பும். அந்த நிகழ்ச்சி தான் நடந்துகிட்ருக்கு. அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணும் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட தோட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ மாப்பிள்ளையோட அக்கா வந்து ஆராத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என்ன கலாட்டம் நடக்க போகுதுன்னு பாருங்கள். அதாவது பொண்ணு மாப்பிள்ளையும் எங்களுக்கு பொண்ணு பிறந்தா உங்களுக்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையோட அக்கா கிட்ட சொன்னால் மட்டும்தான் அவங்க உள்ளே விடுவாங்க. இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, வழிமறித்து நின்றுக்குவாங்க. அதுதான் நடக்க போகுது. அந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை பாருங்கள். இப்போ இப்போ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளையும் பொண்ணு தரேன்னு சொல்லாமலேயே உள்ளே தள்ளிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, மாப்பிள்ளையும் பொண்ணையும் வெளியே தள்ளிட்டாங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் சாமிக்கு விளக்கேற்றி முடிச்சுட்டு பால் காய வைக்கிறாங்க. ஆமாம் ஆமாம்
பால் காய வச்சு முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட வைக்கணும் பொண்ணு பிள்ளை. அந்த நிகழ்ச்சி தான் நடந்துகிட்ருக்கு. இடுப்புல கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிருக்கலாம் இல்லை கண்ணே? சின்ன குடம் ஒன்று சில்வர் குடம். அதான் சின்ன குடம் இருக்குது சார். பிடிச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, அது இன்னும் சின்ன குடம். இப்போ எங்கே போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குப்பை அள்ளி தோட்டத்தில் கொண்டு போய் கொட்டணும். அந்த ஒரு சம்பிரதாயம் தான் நடக்க போகுது. வாங்க, சுவாரஸ்யமாக இருக்குது. மண்ணு மாதிரி இருக்குது. நிறைய அப்புறம் அக்கால் பண்ணணும் தூக்கி கட்டணும். மொக்க வர நகருடா. பார்த்தீங்கன்னா பொண்ணு வயலில் கொண்டுட்டு போய் குப்பையை கொட்டிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டில் உட்கார வச்சு பால் பழம் கொடுப்பாங்க. இந்த அழகான தருணத்தை பார்த்து ரசிக்கலாம் வாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா குடத்துக்குள்ளே மோதிரம் போட்டு எடுப்பாங்க. அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. வீடியோ ஃபோட்டோ தான் இருக்குது, அதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை பண்ணுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.